தீப்தியோட பேரண்ட். தீப்தி எங்களுக்கு ஒரே பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவள் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுட்டியாகவும் நாட்டமாகவும் இருப்பாள். அவள் எதை செய்யணும்னு நினைக்கிறாளோ அதை இஷ்டப்பட்டு செஞ்சான்னா 100% அதில் எஃபோர்ட் போட்டுருவாள். என்னன்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவான். ரொம்ப நிதானமாக தான் முடிவெடுப்பான். ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்கும் அனுசரித்து போகக்கூடிய பொண்ணு. அவளுக்கு கிடைச்ச இந்த ரீச் அகாடமியும் சரி, தாகூர் ஸ்கூலும் சரி, சிறப்பாக அவளை வழி நடத்தினாங்க. இந்த எய்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எம்பிபிஎஸ் படித்தா சும்மா ஜென்ரலாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய எஃபோர்ட் மட்டும்தான் போடுவாங்க. நல்லா எஃபோர்ட் போட்டால் இந்த எய்ம்ஸ், எக்மர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் படிச்சிங்கன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி சிவநாராயணன் சார் இருக்கார். அவர் சொன்ன ஒரு மோட்டிவேட்டடை என் பொண்ணு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அதனால தெளிவாக வந்து அவள் கான்ஃபிடென்ட்டாக எய்ம்ஸ் தான் என்னுடைய கனவுன்ற மாதிரியே போயிட்டு இருந்தா. 24ல் அவள் இன்டகிரேட்டடில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 639 மார்க் எடுத்து நல்ல மதிப்பெண்ணில் தான் இருந்தாள். அதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் அந்த மார்க் சிறந்த மார்க்காக இருந்தது. சென்ற ஆண்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு. அதில் கொஞ்சம் தோண்டு போனோம், எங்கள் குடும்பமாகவே தோண்டு போனோம். அப்புறம் பாப்பா வந்து வேற கிடைக்கிற கோர்ஸ் எடுத்துக்கலாம், பிடிஎஸோ, ஆயுஷோ, பிஏஎம்எஸோ, சித்தாவோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்ப திடீர்னு தோணுச்சு, உனக்கு எய்ம்ஸ் தானே வேணும், ஏன் நீ இதுல இருந்து மாறுபடுற அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசினோம். அந்த ஒரு வார்த்தையிலே கண்ணீரை தொடச்சிட்டு நேராக ஸ்கூலுக்கு போய் அங்கே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அக்கா ரீச் அகாடமியில் காணியா மேடம்னு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. சார் எங்கள் பொண்ணு சார், நாங்கள் இந்த தடவை 720 எடுக்க வைக்கிறோம் சார் அப்படின்ற ஒரு உறுதியோடு இறங்கினாங்க. சிவநாராயணன் சாரும் சொல்லிட்டே இருப்பார், 100% சார் இந்த தடவை எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிடும் சார் அப்படின்பாரு. சார் எய்ம்ஸ் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அவரு அது கண்டிப்பாக ஷூர் சார் அப்படின்னு சொல்லுவார். யதார்த்தமாக எல்லாரும் இயல்பாக நடந்துக்கிட்டோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா தாகூர் ஸ்கூலில் கூட பரமசிவம் சார், அருண் சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு புழக்கம் எனக்கு. அவர் பரமசிவம் சார் வந்து எனக்கு வந்து லெக்சரர் காலேஜில். அவர் என்கிட்ட 100% நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், பாப்பா நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். கடவுள் கிருப்பை, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். கண்டிப்பாக இந்த தடவை எய்ம்ஸில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணை ஸ்போர்ட்டிவாக கொண்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே போன தடவை 40,000 ரேங்க்ல இருந்த என் பொண்ணு இந்த தடவை 979 ரேங்க் எடுத்துட்டேன்பா அப்படின்னு உடனே 2 முத்தம் கொடுத்தேன். பெருசாக என்னால் வேற எதுவும் உடனே கொடுக்க முடியல. அவளுக்கு ரொம்ப சிறப்பாக ஃபீல் பண்ணான். இந்த தாகூர் ஸ்கூலுக்கும் ரீச் அகாடமிக்கும் எங்களை சுற்றி இருக்கிற உறவுக்காரங்களுக்கும் எங்கள் பொதுமக்களுக்கும் ஒரு சேவை நோக்கோட நல்ல இடத்துல படித்து வைத்தியம் பண்ணுற அளவுக்கு கடவுள் தன்வந்திரியாக இருந்து வைத்தியம் பண்ணுற விஷயத்த என் பொண்ணு ரூபமாக ஒரு டாக்டராக வந்து இந்த சமூகத்துக்கு செயலாற்றணும்னு நாங்கள் அவளை பாராட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க அந்த ரீச் அகாடமிக்கும் தாகூர் ஸ்கூலுக்கு இத்தனை வருஷமா படிச்சது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தாகூர் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்கிரேட்டர்ல ரீச் அகாடமில படிச்சேன். ரீச் அகாடமியும் சரி, தாகூர் ஸ்கூலும் சரி, அவளுக்கு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி அவளை இது பண்ணாங்க. பட் ஆனால் பேட் லக்கோ என்னன்னு தெரியல, இது மாதிரி ஒரு குட் திங் நடக்கணுன்றதுனால லாஸ்ட் டைம் கிடைக்கலையோ என்னமோ தெரியல. அதனால இந்த தடவை வந்து அவளுக்கு லாஸ்ட் டைம் 42,000 ரேங்க்ல இருந்தா, இந்த தடவை வந்து 979th ரேங்க் வாங்கி. ரீச் அகாடமியோட ஃபுல் சப்போர்ட், அவளோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் தான் அவன் வந்து இந்த தூரம் சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம். இதுக்கு வந்து நாங்க ரீச் அகாடமிக்கும் தாகூர் ஸ்கூலுக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா.